ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்காக மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இந்த உலகத்துல வந்து 33.5 வருஷங்கள் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பாருங்க, நம் சார்பிலே நமக்கு பதிலாக மரிப்பதற்காகவே ஒருத்தர் பிறந்தார். அந்த புனித வெள்ளி அன்றைக்கு மட்டும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த தினமாக நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷம் தோறும் கல்வாரி சிலுவை, அதிலே தொங்கின நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவரை நம்முடைய மனதிலே நிறுத்தி பாருங்கள், அவரையே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் அச்சாணி, ஆதாரம், அஸ்திபாரம், நம்முடைய வாழ்க்கையின் மையம் கல்வாரி சிலுவையாக இருக்க வேண்டும். பாருங்க, இன்றைய நாளிலும் கூட அதை குறித்ததான ஒரு சில சத்தியங்கள். சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது, எதற்காக அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். கல்வாரி என்பது பாருங்க, அந்த சிலுவை என்கிற அந்த தண்டனை பாருங்க, ரோம அரசாங்கம் வருகிற வரைக்கும் அப்படி ஒரு தண்டனையே இந்த உலகத்துல இருந்ததே இல்லை. அதனாலதான் கலாத்தியர் புஸ்தகத்துல போடப்பட்டிருக்கும், காலம் நிறைவேறின போது கிறிஸ்துவானவர் பாருங்க நமக்காக அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். காலம் நிறைவேறின போது, என்ன காலம்? அந்த ரோம அரசாங்கத்தினுடைய அந்த சிலுவை என்கிற அந்த தண்டனையை மக்களுக்கு வழங்குகிற அந்த காலம் நிறைவேறும் போது, அதுவரைக்கும் பிதாவானவர் காத்திருந்தார் தம்முடைய செல்ல குமாரனை இந்த பூமியிலே அனுப்புவதற்காக. எவ்வளவு பெரிய திட்டமெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார் பாருங்க. அவர் நமக்காக 7 இடங்களிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே 6 இடங்களிலே அவருடைய சரீரத்திலிருந்து இந்த பூமியிலே அவருடைய ரத்தம் பாருங்க சிந்தப்பட்டது. அதிலே முதலாவதாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அந்த முதலாவது எந்த இடத்திலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது? கெத்சமனே தோட்டம். பாருங்க, கெத்சமனே தோட்டம் முதலாக அங்கேதான் பாருங்க ஆண்டவருக்கு ரத்தம் பாருங்க, அந்த இடத்துல கெத்சமனே தோட்டத்துல முதலாவதாக ரத்தம் சிந்தப்படுகிறது. பாருங்க, அதற்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம். மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 32, 33, 34. மார்க்குவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. பின்பு கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கிறது, பேதுரு, யோவான், யாக்கோபு மற்றும் அந்த மற்ற சீஷர்கள் எல்லாரையும் அங்க கூட்டிக் கொண்டு போய் தனித்து கெத்சமனே எனப்பட்ட தோட்டத்திலே பாருங்க தனியாக போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். ஏன் அவரு கெத்சமனே தோட்டத்திற்கு போனார்? பாருங்க, கெத்சமனே என்றால் கிரேக்கம், ஹீப்ரு இந்த பாஷைகளில் எல்லாம் பாருங்க அந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒலிவ எண்ணெய்களை பாருங்க அந்த கொட்டையிலிருந்து ஆட்டி பிழிந்து எண்ணெய் பிழியப்படுகிற இடம். பாருங்க, சாதாரணமா கொட்டையிலிருந்து எண்ணெய் அப்படியே உடனே பாருங்க ரெடிமேடா வராது. அந்த கொட்டையை போட்டு செக்ல போட்டு ஆட்டி பிழிவார்கள். அதே போல திராட்சை பழங்களை பாருங்க ஆலையில இட்டு ஜனங்கள் அதற்குள்ள ஏறி மிதித்து பிழிஞ்சு சாறு எடுப்பார்கள்.
அருமையானவர்களே, பிழியப்படுதல் என்று அர்த்தம். கெத்சமனே தோட்டம் என்றால் என்ன? பிழியப்படுதல். ஒரு மனுஷனுடைய பாருங்க ரத்தத்தாங்க பிழிஞ்சு எடுக்கிற இடம் என்று அர்த்தம் கொள்ளுகிறதாம் கெத்சமனே தோட்டம் என்றால். முதலாவதாக ஏன் அந்த தோட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பாருங்க, அதற்கு ஒரு பெரிய மாபெரும் சத்தியம் இருக்கிறது. முதலில் ஏன் ஆண்டவர் நேர வேற எங்கேயாவது போயிருந்திருக்கலாம், ஒளிவு மலைக்கு போயிருந்திருக்கலாம், அருமையானவர்களே எங்கெங்கயோ போயிருந்திருக்கலாம். அற்புதம் செய்தார், கப்பர்நகூமில இருந்தார், அநேக இடங்களில இருந்தார், அவருடைய அறையின் மேல் வீட்டு அறையில கூட இருந்திருக்கலாம். ஆனா குறிப்பாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனங்கள் பாருங்க, எதுவுமே விருதாவாக பாருங்க தேவையில்லாமல் எழுதி வைக்கப்பட்டதில்ல. ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. முதலில் தோட்டத்தை தேடி சென்றார். அதுவும் என்ன தோட்டம்? கெத்சமனே, பிழியப்படுகிற தோட்டத்தை நோக்கி சென்றார். பாருங்க, ஏன் அந்த தோட்டத்தை நோக்கி சென்றார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 10. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரேருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, முதல் தேவன் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திலே சமாதானம், சந்தோஷம், இன்பம் பாருங்க, அங்கே பொன் விளைந்தது, அங்க வேர்வை இல்ல, துக்கம் இல்ல, கண்ணீர் இல்ல, வியாகுலம் இல்ல, பயம் இல்ல, திகில் இல்ல, பாருங்க கல்ற தோட்டம் இல்ல, எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் இல்ல. அருமையானவர்களே, பரிபூர்ணமான இன்பம் நிறைந்த தோட்டத்திலே முதல் மனிதனாகிய ஆதாமை அங்கே உருவாக்கி வைத்தது மாத்திரமல்ல, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே பாருங்க தேவனே இறங்கி வந்து அவர்களோடு உலாவி சம்பாஷித்து பாருங்க உறவு கொண்டிருந்தார். முதலாக அந்த தோட்டத்திலே இந்த மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமையிலே அவன் பாருங்க, அவனுக்கு வந்த ஒரு காரியம் பாருங்க, பயந்து தேவனை பார்த்து சந்தோஷமா ஓடி வந்து அவரோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்த மனுஷனுடைய ஆத்துமா பிசாசினாலே பிடிக்கப்பட்டு பாவியை பாருங்க பாவம் செய்தவனாகி அங்கே தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து பயந்து நடுங்கி பாருங்க துக்கமும் திகிலும் பயமும் அங்கே அவனை பிடித்து கொண்டது. அருமையானவர்களே, இது எங்கே வரைக்கும் வருது பாருங்க, ஏதேன் தோட்டம் தொடங்கி 2026ஆம் வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே அதற்கு நிவாரணம் உண்டு பண்ணும் வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பயமும் திகிலும் துக்கமும் வியாகுலமும் பாருங்க அப்படியே தொடர்ந்து ஆட்டி படைத்து கொண்டே வந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் முதலாவதாக எங்கே முதல் மனிதன் விழுந்து போனானோ அந்த தோட்டத்திற்கு பாருங்க ஏதேன் தோட்டத்திலே விழுந்து போய் பயத்தினாலே பிடிக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்துமாவிலே அவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திற்கு முதலாவதாக சென்றார். பாருங்க, லூக்காவின் புத்தகத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் மற்றும் 44ஆம் வசனம். லூக்காவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 மற்றும் 44. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்குது. லூக்கா பாருங்க எப்படி எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மத்தேயுலையும் மார்க்கு யோவான் இந்த புத்தகத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்கோ, அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தார், வியாகுலப்பட்டார், திகில் அடைந்தார், பயம் அடைந்தார். பாருங்க, எங்கே ஒரு மனுஷன் வியாகுலமும் துக்கமும் திகிலும் பயமும் அடைகிறான் பாருங்க, சரீரத்துல பாருங்க வெளிப்படையா வருகிறதுக்கு முன்பதாகவே உள்ளே பாருங்க மனதிலே சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த ஆத்மா பயத்தினாலும் துக்கத்தினாலும் வியாகுலத்தினாலும் திகில் அடையும் போது ஒரு மனுஷனுடைய ஆத்மா பாருங்க அதிக அளவுக்கு அதிகமாக ஒரு பெரிய
பிரஷர் அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது இங்க போட அந்த மனுஷனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிச்சு வேர்வை துவாரத்தின் வழியாக இங்க போடப்பட்டிருக்கிறது. ரத்தத்தின் பெருந்துளிகள், சின்ன சின்ன துளிகள்ல வேர்வை பாருங்க, பெருசு பெருசா வேர்க்காது. வேர்வை துளிகள் பாருங்க அப்படியே சில்லுன்னு பனித்துளி போல குட்டி குட்டியா தான் வேர்த்து, அப்படியே ஒரு சின்ன சின்ன அரிசி போல வேர்த்திருக்கு. ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிறது வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தத்தின் பெருந்துளிகள் கெத்சமனை தோட்டத்திலே அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்டது, கொட்டப்பட்டது. எந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆத்மா மனதிலே துக்கமும் பாருங்க வியாகுலமும் திகிலும் அவரை ஆட்டி படைத்தது. ஒரு மனுஷனுக்கு முதலாக ரட்சிப்பு எங்கே வருகிறது பாருங்க, ஆத்மாவிலே, மனதிலே. அருமையானவர்களே, இந்த பயமும் பாருங்க திகிலுமான நிறையப்பட்ட மனுஷன் அவனுடைய உள்ளத்துல பாருங்க நிம்மதியா இருக்காது, மனசுல நிம்மதி இருக்காது, படுத்தா தூக்கம் வராது. சமாதானம் எங்கே? நான் ஒருவேளை கண்ணை மூடி தூங்க முடியுமா? அங்கலாய்ப்பு நிறைந்தவனா இருப்பான், நிம்மதியா இருக்காது, எரிச்சல் அடைவான். பாருங்க டிப்ரெஷன். இன்றைக்கு எல்லா மனுக்குலமும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை மன அழுத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்திலே மன அழுத்தத்திற்கும் வியாகுலத்திற்கும் திகிலுக்கும் துக்கத்திற்கும் பயத்திற்கும் அங்கே முடிவு கட்டுவதற்காக அவர் வியாகுலப்பட்டார், அவர் திகில் அடைந்தார், நமக்காக அவர் பாடுபட்டார். நமக்காக பாருங்க மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அவருடைய ஆத்மாவை பற்றி பிடித்து கொண்டபடினாலே அவருடைய பிரஷர் அதிகமாகி மன அழுத்தம் அதிகமாகி பாருங்க ரத்தத்தின் பெருந்துளிகள், ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சிருக்கும் பாருங்க. வெடிச்சுதான் ரத்தத்தின் பெருந்துளிகள் அங்கே கெத்சமனை தோட்டத்திலே சிந்தப்பட்டது. தோற்று போய் கிடந்த துக்கமும் திகிலும் பிடிக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலே பாருங்க விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்கும்படியாக, அவனுடைய ஆத்மாவிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக தோட்டத்திலே, கெத்சமனை தோட்டத்திலே அவருடைய ரத்தத்தை அங்கே சிந்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 5. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சுகம் எங்க வேணுங்க? மனசுல, ஆத்மாவில. இங்க போடப்பட்டிருக்கு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது. அருமையானவர்களே, இந்த மனசு பாருங்க, ஒரு ஆங்கில பழமொழி சொல்வார்கள் பாருங்க, எம்டி மைண்ட் இஸ் a devil workshop. பாருங்க எல்லாருடைய மனசிலும் ஒரு வெறுமை, ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த வெறுமையை போக்கும்படி, ஒரு சமாதானத்தை, நிறைவை கொடுக்கும்படி, அதற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே கெத்சமனை தோட்டத்திலே அதற்கு முடிவு கட்டி விட்டார். இன்னைக்கு பாருங்க, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல, எனக்கு பயம் இருக்கு, திகில் இருக்கு, துக்கம் இருக்கு, வியாகுலம் பிடிச்சிட்டு இருக்கு, நான் அங்கலாய்ச்சிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு மனுஷன் அப்படி வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோவான்ல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, அவருடைய சமாதானத்தை நம்முடைய ஆத்மாவில கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அவருடைய சமாதானத்துக்கு விலை கிரயம் அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் கெத்சமனை தோட்டத்திலே சிந்தப்பட்டது. இன்றைக்கு பாருங்க, எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஆண்டவர் என்று அழைப்பு கொடுத்தால் போதும், இனம் புரியாத சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் அந்த மனுஷனை ஆட்கொள்ளும். பாருங்க அருமையானவர்களே,
உலக புகழ் பெற்ற இந்த மர்லின் மன்றோ என்ற ஒரு பெரிய ஒரு அழகி பாருங்க. அந்த அம்மாக்கு சுகம் பாருங்க, எல்லா விதமான சம்பத்துகளும் இருந்தது. நல்ல அழகி, பாரம்பரியமான மற்றும் உலக பிரகாரமான அவர்களுக்கு தேவையான அனைத்துமே அவர்களுக்கு இருந்தது. பாருங்க, சொத்து, அதற்கு மேல காரு, பங்களா, வசதி வாய்ப்பு, பேரு, புகழ் எல்லாமே இருந்தது. ஆனா அவர்களுக்கு பாருங்க உள்ளத்துல சமாதானம் இல்ல. பெரிய அழகி, சினிமா நடிகை பாருங்க மர்லின் மன்றோ. அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு பெரிய கடிதத்தை எழுதி வச்சுட்டு, லெட்டர் எழுதி வச்சுட்டு, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி காருக்குள்ள கார்பன் மோனாக்சைடு, அந்த காருடைய காரை சாவி போட்டு ஆன் பண்ணி வச்சு அந்த புகை பாருங்க காருக்குள்ளேயே அவங்க தற்கொலை பண்ணி கொண்டார்கள். அருமையானவர்களே, தற்கொலை அந்த மர்லின் மன்றோ அவர்களுக்கு ஏன் நேரிட்டது? வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, பேரு புகழ் இல்லையா, எல்லாமே இருந்தது. ஆனா அந்த அம்மாக்கு பாருங்க உள்ளத்துல ஒரு வெறுமை, ஒரு விரக்தி. ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. மனசுக்குள்ள பாருங்க ஒரு நிறைவு இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. இங்க யோவான் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை. அப்ப உலகத்துல சமாதானம் இருக்காங்க பாருங்க. மனுஷர்கள் இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இருக்குது என்று தேடி அலைந்து திரிகிறார்கள் பாருங்க. சிற்றின்பங்களிலும் போதை பொருட்களிலும் மனது பாருங்க லைத்து போகிறது. ஒரு சில மணி நேரங்கள் முடிந்த உடனே பாருங்க மனசுல இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச சமாதான நிம்மதி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் எல்லாம் வெளியே போகிறது. சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்தா அந்த 3 மணி நேரம் தன்னை மறந்து சமாதானத்தோடு இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது, உள்ள போற போது இருந்த துக்கத்தை விட வெளியே வரும்போது எல்லாம் அழுதுட்டு தான் வருவாங்க. துக்கம் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் போகும். வெளியே உலகத்திலே சமாதானம் இல்லை பாருங்க. துன்மார்க்கருக்கோ சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது பாருங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு உயிருள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனாலதான் சொன்னாது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னைக்கு சமாதானம் என்கிற ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் மனுஷனுக்கு பாருங்க அவரிடத்துல இருந்து வருகிறது. அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், இந்த உலகம் கொடுக்க முடியாது. பொண்ணு, பொருள், உங்க படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய அழகு, நீங்கள் எதுவெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களோ எதுவுமே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் விரும்புகிற நிம்மதியும் கொடுக்கவே முடியாதுங்க. அப்படி நிம்மதியும் சமாதானம் இந்த உலகம் கொடுக்க முடியும் என்று இருந்தால் முதல் மனுஷனாகிய ஆதாம் பாருங்க, அவருக்கு இல்லாத ஒரு மேன்மையே இல்ல பாருங்க. எல்லாமே அங்க இருந்தது. ஆனால் என்ன இல்ல, தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய அவல நிலை என்ன? தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து கிடக்கிறான் பாருங்க. பிரியும் போது அந்த பிரிவு பாருங்க மனுஷனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது, வெறுமையை உண்டாக்குகிறது. அங்க ஒரு வெற்றிடம் உருவாகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க. அவரோட மனுஷன் இணையும் போது, அவரும் மனுஷனை ஒன்றாகும் போது அவருடைய இருதயத்திலே இருக்கிற அந்த அதே சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே ஊற்றுகிறார். என்னுடைய சமாதானத்தையே நான் உனக்கு தருகிறேன். விலை கிரயம் அவருடைய உயிர் பாருங்க, உயிரை பாருங்க கொடுத்துதான் அந்த சமாதானத்தை நமக்காக சம்பாதித்திருக்கிறார். குற்ற உணர்வு உங்களை விட்டு நீங்கி போகும். காண்டமினேஷன் பாருங்க, ஆக்கினை என்றால் தண்டனை. ஒரு மனுஷன் தவறே செய்யலைங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க எந்த தவறும், பழுதற்ற ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார் கல்வாரி சிலுவையிலே, நமக்காக பலியாகப்பட்டார் கெத்சமனே தோட்டத்திலே. அவருடைய ஆத்மாவிலே வியாகுலமும் திகிலும் துக்கமும் பயமும் பாருங்க ஏற்றுக்கொண்டார், மனம் வந்து ஏற்றுக்கொண்டார். அவருக்கு பயம், நமக்கு பாருங்க சமாதானம். அவருக்கு திகில், நமக்கு சந்தோஷம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ரட்சகரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். இப்பேற்பட்ட தெய்வத்தை இந்த உலகத்துல பாருங்க எங்க பாருங்க தேடி நீங்கள் அலைந்தாலும் இப்படி ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, நான் உன் வாசற்படியில உன்னுடைய இருதய கதவு கிட்ட நின்னு நான் உன் இருதய கதவை தட்டிட்டு இருக்கேன்பா, நீ எங்கேயும் போய் தேட வேணாம். வாயை திறந்து இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பா என்ன அழைப்பு கொடுத்தா போதும், நான் உன் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவேன்.
உன்னுடைய உள்ளத்துல இருக்கிற வெறுமையை போக்குவேன், நிம்மதி இல்லாத தனத்தை நான் மாற்றுவேன், வெற்றிடத்தை நிரப்புவேன். பாருங்க, உலகம் கொடுக்க கூடாதும் எடுக்க கூடாதுமான சமாதானத்தை உன் உள்ளத்துல வைப்பேன். இன்னைக்கு மனுஷனுடைய தேவை, பிரதானமான தேவை நிம்மதி, சந்தோஷம், சமாதானம். நிம்மதியற்ற நிலைமை, அந்த டிப்ரெஷன், அழுத்தம், மன அழுத்தத்தினாலே அநேகர் பாருங்க தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள். காரணமே இல்லாமல் மன அழுத்தத்தினாலே பாருங்க மடிந்து போகிறார்கள். அந்த மன அழுத்தத்திலிருந்து, வெறுமையிலிருந்து, வெற்றிடத்திலிருந்து பாருங்க நிம்மதியற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்குகிற தெய்வம் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட தெய்வத்தை பாருங்க நீங்க இவ்வளவு நாள் பாருங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், உங்களுக்கு தெரியாமல் இருக்குமானால், இந்த வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமா இருக்கிறது. அருமையானவர்களே, கெத்சமனே தோட்டத்திலே உங்களுக்காக அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தத்தின் பாருங்க பெருந்துளிகள் வேர்வையாக அங்கே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்களுடைய மனதிலே விழட்டும். உங்களுடைய ஆத்மாவிலே இனம் புரியாத சமாதானமும் சந்தோஷமும் வந்து குடிகொள்ளும். பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரை சொந்த இரட்சகராக, குல தெய்வமாக உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னைய உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பான்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும். பாருங்க, சர்வலோகத்தின் அதிபதி, ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து, சமாதானத்துக்கு சொந்தக்காரர், சமாதான பிரபு, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியானவர் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். உங்களுடைய எல்லா மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறவர். மனதிலே பிசாசனுடைய கட்டுகள் பாருங்க உங்களை அழுத்தி கொண்டிருக்குமானால், உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய கட்டுகளையும், பில்லி சூனிய கட்டுகளையும் அவருடைய ரத்தம் பாருங்க அறுத்தெறிகிறதா இருக்கிறது. இயேசு என்கிற நாமம் பாருங்க, இந்த உலகத்திலே பெரிய நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டும்தான். அவருடைய நாமம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதத்தை செய்ய முடியும். பாருங்க, இந்த ஆண்டவரை உங்களுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சமாதானமும் சந்தோஷமும் நீடிய வாழ்வும் பாருங்க ஆசீர்வாதமும் ஜீவனும் பலனும் சுகமும் வாழ்வும் சுபீட்சமும் உங்களுடைய பங்காக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிறவர்கள் மற்றும் மறு ஒலிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலும் இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு மகா ராஜாவை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் கர்த்தாவே ஆண்டு கொள்வதாக. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க நிரப்புவதாக. ஆண்டவரை, எல்லா மனுஷருடைய ஆத்மாவும் மனதும் கர்த்தாவே உம்முடைய எண்ணங்களால் நிறையப்படுவதாக. உம்முடைய நாமம் கர்த்தாவே ஒவ்வொருடைய மனதின் பேர்ல உயர்த்துகிறோம். இந்த வானொலியோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பத்திலே எல்லா குறைவுகளும் நிறைவாகட்டும், எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கர்த்தாவே, குடும்பத்திலே சுபீட்சம் உண்டாகட்டும். எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை கட்டவிழ்த்து விடுகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். இந்த செய்தி செல்லும் இடமெல்லாம் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.